ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். Poco C31 இன்னைக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் Poco C3 உடைய ரீபிராண்டாக தான் இருக்க போகுது. அதில் இருந்து எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் ரீசெண்டாக நம்ம போட்ட வீடியோஸ்லாம் சொல்லியிருப்போம். பட் உண்மையிலேயே அப்படி Poco C3 அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்களா இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அது என்ன சேஞ்சஸ் அப்படின்றது தான் மெயினான விஷயம். ஸோ அப்படி என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம சேனலில் Redmi Note 10 Lite அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் Redmi லான்ச் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ போட்டுருப்போம். பட் அதுக்கப்புறமா அந்த ஸ்மார்ட் ஃபோனை பத்தின பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இல்லாம இருந்துச்சு. இப்போ அகைன் இந்த Redmi Note 10 Lite பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. MI உடைய அஃபிஷியல் சைட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனை லிஸ்டிங் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இன்னும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சே ஆகல. லான்ச் ஆகாம இந்த ஸ்மார்ட் ஃபோன் எதுக்கு லிஸ்டிங் பண்ணிருக்காங்க, இந்த ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகுதா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த Poco C31 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய Poco C3 அதே ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்களா, ஏதாவது வித்தியாசம் இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த Poco C31ல என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீடைலில் பார்த்துட்டு கடைசியாக Poco C3லேருந்து இங்கே என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக்குன்னு பார்க்கும்போது டிஸ்பிளே 6.53 இன்ச்சஸ்க்கான HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்குன்னு பார்க்கும்போது Mediatek Helio G35க்கான ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கேமரா பக்கம் வந்தோம்னா இங்கே 5 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா, f2.2க்கான அபர்ச்சர் வேல்யூட இந்த ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக் செட் ட்ரிபிள் கேமரா செட்டப், அதில் 13 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா f2.2க்கான அபர்ச்சர் வேல்யூட இந்த 13 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது போக 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அண்ட் 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது போக இதில் ரியல் சைட் தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் OS Android 10 மேல MI UI 12க்கான OS தான் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ரன் ஆகுது. ஸோ அந்த வகையில் இந்த ஸ்பெக் எல்லாம் பார்த்ததும் நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், என்னடா Poco C3ல இருந்து டிஃபரெண்ட் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இங்க எல்லாமே Poco C3ல இருக்கக்கூடிய அதே ஸ்பெக்கே சொல்றீங்க நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம். இந்த ஸ்பெக் எல்லாம் அப்படியே Poco C3 அதே ஸ்பெக் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்னதான் வித்தியாசம் இங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கலர் வேரியன்ட்ல வித்தியாசம் பண்ணிருக்காங்களா. Poco C3ல நமக்கு பிளாக், ப்ளூ, கிரீன் அப்படின்ற 3 கலர் ஆப்ஷன் அங்க கொடுத்துருந்தாங்களா. அது போக இங்க ராயல் ப்ளூ, ஷேடோ சில்வர் அப்படின்ற 2 கலர் ஆப்ஷன் இந்த Poco C31ல புதுசா கொண்டு வந்திருக்காங்களா. இது ஃபர்ஸ்ட் வித்தியாசம். அப்புறம் ரெண்டாவது வித்தியாசம் என்னடான்னு பாத்தீங்கன்னா பிரைசிங். சோ Poco C3 இதே ஸ்பெக்கோட தான் இருக்கு. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 7300 ரூபாய் அப்படின்ற அரௌண்ட் பிரைஸ் செக்மெண்ட்ல இப்ப செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் இந்த Flipkart பிக் பில்லியன் டே சேல் ஆஃபர்ல இன்னுமே கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 7000க்கும் கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் Poco C3 நம்மளால பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது அதே ஸ்பெக்கோட இப்ப லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த Poco C31 ஈவன் பாத்தீங்கன்னா இங்க OS கூட அப்டேட் பண்ணல. பழைய Poco C3ல இருந்து அதே Android 10க்கான OS ஓட தான் இந்த Poco C31 லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் Poco C3 விட ஹையர் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதனுடைய பேஸ் வேரியன்ட் 3+32GB கான வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. இதே வேரியன்ட் தான் Poco C3லயும் கொடுத்திருந்தாங்க. சோ வேரியன்ட்லயும் Poco C3ல இருந்து இந்த C31ல எந்த சேஞ்சஸும் கிடையாது. சோ அதே வேரியன்ட் பட் ஆனா பிரைசிங் மட்டும் 7999 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்க்கு இந்த பேஸ் வேரியன்ட்டை இந்த Poco C31 ஸ்மார்ட் ஃபோன்ல கொண்டு வந்திருக்காங்க. அது போக இங்க 4+64GB கான வேரியன்ட் இதுவுமே Poco C3ல இருக்கக்கூடிய வேரியன்ட் தான். இந்த வேரியன்ட் 8999 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. வெறும் ரெண்டு புதுசா 2 கலர் வேரியன்ட் ஆட் பண்ணதுக்கு 1000 ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி இந்த Poco C31 ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா பேரு மட்டும் நல்லா கரெக்டா வச்சிருக்காங்க Poco C31. ஏன்னா Poco C3க்கு பக்கத்துல ஒரு 1 போட்டு தான் இந்த Poco C31 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி 3 நம்ம நெத்தியில போட்ட மாதிரி நாமம் போட்ட மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இப்ப Poco லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Poco C3 இதை விட கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவைலபிளா இருக்கும்போது இந்த புது Poco C31 அதை விட இன்னும் ஒரு 1000 ரூபாய் அதிகமான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு 2 புது கலர் ஆப்ஷனோட தேவைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. Poco உடைய பஞ்சாயத்தை முடிச்சாச்சு. அடுத்து Redmi உடைய பஞ்சாயத்துக்கு வரும். ஸோ Redmi அடுத்ததாக Redmi Note 10 Lite அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வரதுக்கான ஐடியாவில் இருக்காங்க அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஒரு டெடிகேட்டட் வீடியோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன ஸ்பெக் எல்லாம் இருக்க போகுது, எப்போ லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்கு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்லி அன்னைக்கு நம்ம அந்த வீடியோவை போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பெருசாக எந்த ஒரு அப்டேட்டுமே வராமல் இருந்துச்சு. ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறது இல்லையோ, கைவிட்டுட்டாங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் இப்போ MI உடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்களுடைய Redmi ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஆஃபர்ஸ் எல்லாம் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க.
அந்த லிஸ்டிங் பேஜ்ல Redmi Note 10 Lite அப்படின்ற ஒரு புது ஸ்மார்ட் போனை லிஸ்டிங் பண்ணிருக்காங்க. வித் பிரைசிங்கோட அங்க அவங்க லிஸ்டிங் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இந்த ஸ்மார்ட் போன் இன்னும் இந்தியாவில் லான்ச்சே ஆகல. லான்ச்சே ஆகாத ஸ்மார்ட் போனுக்கு என்னடா பிரைசிங் அப்படின்னு நீங்க கேக்குறதெல்லாம் எனக்கு புரியுது. எனக்கும் அதே டவுட் தான் தோணுச்சு. ஒருவேளை மிஸ்டேக்கனா இவங்க லிஸ்டிங் பண்ணிட்டாங்களோ இல்ல தப்பா வேற ஏதாவது ஸ்மார்ட் போனுக்கு பதில் பேரை மாத்தி போட்டாங்களோ அப்படின்ற ஒரு டவுட்டுமே இருந்துச்சு. பட் மிஸ்டேக்கனா அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அதை ரிமூவ் பண்ணிருப்பாங்க. பட் ஆனா நான் காலைல பார்த்தப்பே இந்த லிஸ்டிங்ல இருந்துச்சு. இப்போ வரைக்குமே இன்னும் அந்த ஸ்மார்ட் போன் லிஸ்டிங்ல இருந்துகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி ரெட்மியோட வேற ஏதாவது ஒரு ஸ்மார்ட் போனை லிஸ்டிங் பண்றதுக்கு பதில் பேர் ஏதாவது மாத்தி கொடுத்துட்டாங்களா அப்படின்ற ஒரு டவுட்டுமே எனக்கு தோணுச்சு. பட் ஆனா இந்த ஸ்மார்ட் போனுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த இமேஜை பார்க்கும்போது கண்டிப்பா இது Redmi Note 10 Lite தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அந்த Redmi Note 10 Liteக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த இமேஜ்லயுமே Redmi Note 10 Lite அப்படின்றத கொட்டை எழுத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுலயே நம்ம சொல்லியிருப்போம் இந்த Redmi Note 10 Lite ஸ்மார்ட் போன் புது ஸ்மார்ட் போன்லாம் கிடையாது. ஆல்ரெடி Redmi கிட்ட இருந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய Redmi Note 9 Pro அந்த ஸ்மார்ட் போனை தான் இப்போ எடுத்துட்டு வந்து Redmi Note 10 Lite அப்படின்ற நேம்ல லான்ச் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம டீடைல்டா அன்னைக்கு அந்த வீடியோல நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த வீடியோல கிளியரா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ அதே தான் இப்பயும் நடக்க போகுது. நம்ம அப்போ பார்த்து அந்த நியூஸ்ல மென்ஷன் பண்ண மாதிரியே இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் அப்படியே Redmi Note 9 Pro அந்த ஸ்மார்ட் போன் என்ன மாதிரியான டிசைன்ல நமக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரியான டிசைன்ல தான் இந்த Redmi Note 10 Lite ஸ்மார்ட் போனும் இருக்குது. அதனால கண்டிப்பா இது Redmi Note 9 Pro உடைய ரீபிராண்டட் ஸ்மார்ட் போனை தான் கண்டிப்பா இருக்க போகுது. பட் ஆனால் இங்க OS அப்டேட் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்றது தான் இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டா Redmi நிறைய ஸ்மார்ட் போனை ரீபிராண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. Redmi 9 சீரிஸ்ல Redmi 9 ஆகட்டும் 9i ஆகட்டும் 9a ஆகட்டும் இந்த மூணு ஸ்மார்ட் போனையும் Redmi 9 Active, Redmi 9a Sports, Redmi 9i Sportsனு ரீசெண்டா லான்ச் பண்ணாங்க, ரீபிராண்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த Redmi Note 9 Pro இந்த ஸ்மார்ட் போனை Redmi Note 10 Lite அப்படின்ற நேம்ல OS கூட அப்டேட் பண்ணாம லான்ச் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் தான் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு. மற்றபடி கண்டிப்பா Redmi Note 9 Pro-வை ரீபிராண்ட் பண்ணலாம். ஏன்னா Redmi Note 9 Pro ஒரு நல்ல ஸ்மார்ட் போன். Snapdragon 720G கான சிப்செட் இருக்கு. 6.67 இன்ச்சஸ்க்கான Full HD Plus டிஸ்ப்ளே, Corning Gorilla Glass 5 கான ப்ரொடக்ஷனோட கொடுத்திருந்தாங்க. 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமராவோட குவாட் கேமரா செட்டப் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய 48 மெகா பிக்சல் கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கேமரா, நல்ல கேமரா செட்டப் இருந்த ஒரு ஸ்மார்ட் போன் சொல்லலாம். அதே மாதிரி செல்ஃபி கேமராவுமே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அண்ட் அந்த 16 மெகா பிக்சலுமே நல்ல கிளாரிட்டியான போட்டோஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கேமராவா இருந்துச்சு. ஸோ அதனால கண்டிப்பா Redmi Note 9 Pro இவங்க ரீபிராண்ட் பண்ணி Redmi Note 10 Lite அப்படின்னு லான்ச் பண்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. அண்ட் Snapdragon 720G-யோட இப்போ ரீசெண்டா எந்த ஸ்மார்ட் போனுமே நமக்கு இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த Snapdragon 720G-யோட இந்த Redmi Note 10 Lite வரதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. கண்டிப்பா கொண்டு வரலாம். பட் கொண்டு வரப்ப அட்லீஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஏதாவது அப்டேட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆண்ட்ராய்டு 10க்கு பதில் ஆண்ட்ராய்டு 11க்கான அப்டேட்டோட கொடுத்து இந்த ஒரு ஸ்மார்ட் போனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக Redmi லான்ச் பண்ண இந்த Redmi 9a Active ஆகட்டும், Redmi 9i Sports, Redmi 9a Sports இந்த எல்லா ஸ்மார்ட் போனுமே பழைய ஸ்மார்ட் போனை அப்படியே எடுத்துட்டு வந்தாங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ல இருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே பண்ணாம அப்படியே எடுத்துட்டு வந்து லான்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாம கொஞ்சம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டாவது பண்ணி இந்த Redmi Note 10 Lite ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி இவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிரைஸ் செக்மெண்ட் 13,000 ரூபா அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைசிங்கா. பட் ஆனால் இப்போ இந்த ஆஃபர் சேல்ல இந்த 13,000 ரூபா அரௌண்ட் அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்ல நிறைய ஸ்மார்ட் போன் Redmi Note 10 ஆகட்டும், Note 10s ஆகட்டும், Realme 8 இந்த மாதிரி நிறைய ஸ்மார்ட் போன் காம்படிஷனுக்கு வரப்போகுது. அப்படி இருக்கும்போது பழைய Redmi Note 9 Pro அந்த ஸ்மார்ட் போன் தான் எடுத்துட்டு வர போறாங்க. அப்படின்னும் போது கொஞ்சம் பிரைசிங்கையும் கம்மியாக எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 12,000 ரூபாய்க்கும் கீழே இந்த பிரைசிங்கை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா இருக்கும். பட் என்ன கொண்டு வராங்க, எப்படி கொண்டு வர போறாங்க அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் எப்போ கொண்டு வர போறாங்க அந்த டேட்டுமே இப்போதைக்கு தெரியல. பட் ஆனால் தீபாவளி சேலுக்காக தான் MI வெப்சைட்ல இந்த ஒரு ஸ்மார்ட் போன் அவங்க லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பா தீபாவளிக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆயிடும் அப்படின்ற மாதிரி நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Redmi Note 10 Lite அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போன் தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆல்ரெடி மார்க்கெட்ல Redmi Note 9 Pro அவைலபிளா இருக்கும்போது இந்த ஒரு புது ஸ்மார்ட் போன் எதுக்கு தேவை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அட்லீஸ்ட் ஆண்ட்ராய்டு 11க்கான அப்டேட்டை பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் கொண்டு வந்தாங்கன்னா ஓகே நினைக்கிறீங்களா? உங்களுடைய விருப்பம், உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை and see you.